எபிசோட் 52ல ரியாவும் ராஜனும் பேசிக்கிட்டே வராங்க. அப்போ ராஜன் வந்து ரியா கிட்ட சொல்கிறாங்க, நீ இப்படியெல்லாம் ஓவர் ரியாக்ட் பண்ண மாட்டேன் ரியா, ஏன் இப்படி ஓவர் ரியாக்ட் பண்ண நேற்று வெற்றிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே இல்லை பின்ன சொல்லாமல் அவன் செஞ்சானா எனக்கு கோவம் வராதா, நானே அப்பா என்கிட்ட ஒரு பொறுப்பாக பிடிச்சிருக்காங்க, அதை நான் ஒழுங்காக பண்ணணுமே, நான் டென்ஷனில் இருக்கேன், இவன் வேறு இப்படி பண்ணோன்னே நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ராஜன் சொல்கிறாரு, நான் வந்து பிஸ்னஸ் படித்ததுலேருந்து நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், பிஸ்னஸில் யாருமே நமக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது, எனிமீஸும் கிடையாது. ஒருத்தன் தப்பு பண்ணானா அவன் எப்போவுமே தப்பு பண்ணுவான்னு கேரண்டியும் கிடையாது, அவன் நல்ல ஐடியா கொடுத்தாலும் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம் நிறைய வயசானவங்க அந்த பக்கத்தோட போகிறாங்க. நேற்று கொடுத்தாரு இன்னைக்கு இல்லைன்னு சொல்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்போ ராஜன் என்னன்னு விசாரிக்க வெற்றி கிட்ட போகிறாரு. அப்போ வெற்றி சொல்கிறாரு, இல்லை எல்லாரும் பருத்தி பால் கேட்டாங்க சார், நான் இல்லைன்னு சொல்லிட்டேன், அதனால தான் அப்படி போகிறாங்க அப்படின்னோடனே திருப்பி வந்துட்டு ராஜன் வந்து ரியா கிட்ட சொல்கிறாரு, நான் உனக்கு தான் அது பிடிக்கல, மற்றவங்க எல்லாருக்கும் அந்த பருத்தி பால் பிடிச்சிருக்கு போல இருக்கு, ஸோ அவன் ஐடியா கூட நல்லா தான் இருக்குது, நீ ஏன் திங்க் பண்ணி டிசைட் பண்ணு அப்படின்னு சொல்லி ரியாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. ரியாவும் நீ சொல்கிறதும் கரெக்ட் பாயிண்ட் தான் ராஜன், நான் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை திங்க் பண்ணுறாங்க. இப்போ கிச்சனில் வேணி வந்து ரம்யாவுக்கு பாஸ்தா எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அந்த டைமில் ஐஷு வராங்க. ஐஷு வந்து ஒரு பேஸ்ட்ரி ஆர்டர் வந்திருக்கு, நீ போய் அதை பண்ணு வேணி அப்படின்னு சொல்லிட்டு ஐஷு வந்து இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க ரம்யாவுக்கு. அப்போ வந்து ரம்யா பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு சொல்கிறாங்க, சாரி நான் வந்து கொஞ்சம் நேற்று கோவப்பட்டேன் உங்ககிட்ட, நான் அப்படிலாம் ரியாக்ட் பண்ணியிருக்க கூடாது, என் தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து ஜெனுவினாக சாரி கேட்குறாங்க. அதுக்கு ஐஷு வந்து, நீ பாட்டு படப்படன்னு பேசிட்டேன், எல்லாருக்கிட்டையும் நான் ஒன்றுனா சொல்லி புரிய வைக்கவா முடியும், சரி பரவாயில்ல விடு, அவன் மேலே உள்ள அக்கறையில் தானே சொன்னேன், அது எனக்கு புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐஷுவும் ரொம்ப கூலாக எடுத்துக்கிட்டாங்க. வெற்றி வந்து இப்போ பேண்ட்ரியில் நின்றுட்டுருக்காரு. அப்போ வந்து டீ ஆர்டர் வருது, ஹிந்தியில் வந்து பேசுகிறாங்க. வெற்றிக்கு தெரியல, அவரும் ஏதோ சாயின்னு சொல்லிட்டு தோ அப்படி இப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக ரியா வராங்க. ரியா வந்துட்டு, எனக்கு உங்கள் கூட கொஞ்சம் பேசணும் வெற்றி அப்படின்னு சொன்னோன்னே வெற்றிக்கு பயம் வந்துடுச்சு, ரியா ஏதோ சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூப்பிட்டு, சாரி நேற்று நான் கொஞ்சம் கோவப்பட்டேன் அப்படின்னோடனே, ஐயோ சாரிலாம் கேட்காதீங்க மேடம், தப்பு பண்ணது நான் தானே, நீங்கள் எதுக்கு சாரி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி வெற்றி சொல்கிறாரு. சரி உனக்கு இந்த கிராமத்து டிஷ்லாம் பண்ண தெரியுமா, என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அன்றைக்கி கீரை வடை பண்ணலை மேடம், அதே மாதிரி கவுனி அரிசி வடை, ராகி வடை, அதுக்கப்புறமா வாழைப்பூ வடை இதெல்லாம் பண்ணுவேன், பனங்கிழங்கு ஓலை கொழுக்கட்டை, பனங்கிழங்கு ரோஸ்ட், ஜவ்வரிசி பால், இப்படி எல்லாமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய டிஷ் அடுக்கிட்டே போகிறாரு. உடனே அவங்க கேட்குறாங்க, சரி ஓகே நீ ஒன்று பண்ணு, இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி எனக்கு சமைச்சு காட்டு, நான் அதை டேஸ்ட் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஈவினிங்காக எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்றேன் மேம், இந்த ரெசார்ட்லேயே நீங்கள் தான் மேம் ரொம்ப குட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்ன உடனே அவங்களும் வந்துட்டு நம்ம ஹாப்பியாக அந்த இடத்த விட்டு போகிறாங்க. உங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க மேம், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரியாவுக்கும் வயிறு காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரம்யா வந்து வெற்றியோட பேண்ட்ரிக்கு வந்து, நான் வந்து ஐஷு கிட்ட சாரி கேட்டேன் அப்படின்னே, ஐஷு என்ன சொன்னான்னொடனே, இல்லை அவன் மேலே உள்ள அக்கறையில் தானே சொன்னேன், பரவாயில்லன்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஷு பற்றி கேட்கறதுக்கு வெற்றி ரொம்ப ஆசையோடு கேட்குறாரு. அப்போ வந்து ரம்யாவுக்கு வந்து ஒரே ஹாப்பினஸில், நான் உனக்கு ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ரம்யாவும் என்ன ஸ்வீட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வெயிட் பண்ணி உட்காராங்க. அப்படி பலாப்பழம் சாப்பிடுவேல அப்படின்னு சொல்லிட்டு பலாப்பழ அல்வா பண்ணுறாங்க. கேரளா சைட் பண்ணுவாங்கள்ல, சர்க்கரை நெய்யெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணி கொடுக்குறாரு. ரம்யாவும் சாப்பிட்டுட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெடுமாறன் ஒரு பக்கமாக நடந்து வந்துட்டுருக்காரு, ஆப்போசிட்டில் ரம்யாவும் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்புறம் ரம்யாவை பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, இங்கே என்ன பண்ணிட்டுருக்க, வேலை நேரத்தில் வேலை பண்ணாமல் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ஷெஃப் ஜானை தேடி நான் அந்த பக்கமாக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, கையோடு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல கதவை திறக்க சொல்கிறாரு. அங்கே போயிட்டு உள்ளே போயிட்டு, இதான் டீப் ஃப்ரீசர் ரூம், இதுக்குள்ளே தான் நம்ம வந்து மீட் எல்லாமே வைப்போம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காரு. அந்த ரூம்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரான், மட்டன், சிக்கன் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் காமிச்சிட்ருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட் பிரியா இவங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே உள்ளே போகிறாங்க. பார்த்துக்கிட்டே யாருக்கோ ஃபோன் பண்ணுறாங்க, நான் வந்துட்டேன் அந்த இடத்துக்கு, இப்போ என் எதிர்த்தாப்புல தான் நெடுமாறன் நிற்கிறாருன்னு. ஸோ நெடுமாறன் மேலே தான் இவருக்கு இவங்களுக்கு பிரியாவுக்கு கோவம் போல இருக்குது, அதனால தான் ஐஷுவை எப்படியாச்சும் பழி வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து நெடுமாறன் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பேப்பர் பென் கொடுத்து, இதில் வந்து எல்லா ஸ்டாக்கோட லிஸ்ட் இருக்குது, இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிவிட்டு குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாமே நீங்கள் செக் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும், ரிப்போர்ட் முடிச்சு எங்கிட்ட சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நெடுமாறன் இங்கேருந்து கிளம்பிடுறாரு. ரம்யாவும் அந்த ஒர்க்கை சின்சியராக பண்ணிட்டு இருக்காங்க. பிரியா என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியே இருந்து லாக் பண்ணிடுறாங்க ரூமை. இங்கே இன்னொரு பக்கம் வெற்றி எல்லா டிஷ்ஷும் ரியாவுக்கு பண்ணி கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்கிறாரு. ரியாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு 2 டிஷ்ஷு சரி வரலன்னு, 2 டிஷ்ஷு சூப்பராக இருக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வெற்றி சொல்கிறாரு, சடனாக எல்லா ஐட்டம்ஸும் இல்லாமல் டக்குன்னு கேட்டோன்னே எனக்கு எல்லாம் செய்யவும் முடியல, நான் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் எல்லாமே செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அந்த இடத்த விட்டுட்டு ரியா கிளம்பிடுறாங்க. வெற்றியோட அசிஸ்டண்ட்டும் அதை டேஸ்ட் பார்த்துட்டு, என்னையா கையில் விற்ற வச்சிருக்கேன், இவ்வளோ சூப்பராக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து யாராச்சும் கதவை திறங்கன்னு அழுதுகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்க அம்மா பவானி ஃபோன் பண்ணி பார்த்துட்டு, இந்த ரம்யா எங்கே போயிட்டா, அநேகமாக அவள் ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு வந்து ரூமில் வந்து தூங்கிட்டு இருப்பா போல இருக்கு அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்துலேயே வெற்றி பாண்டிலாம் இருக்காங்க, நம்மக்கிட்ட கூட சொல்லாமல் எங்கேயோ போயிட்டா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யா குளிரில் நடுங்கி அவங்க மூக்கெல்லாம் ரோஸ் ஆகிடுச்சு, லிப்ஸ் எல்லாம் வாடி போச்சு. அப்போ பக்கத்தில் வந்து அந்த கிளிங் ரேப் இருக்குது, வெஜிடபிள்ஸ் எல்லாம் காயாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாலித்தீன் ஷீட் மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு தன்னைத்தானே ரேப் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்களால குளிர் தாங்க முடியல. ஸோ அவங்க உயிர் பழைப்பாங்களா, என்ன ஆக போகுது, ஒருவேளை நெடுமாறன் மேலே கொலைப்பழி போடுறதுக்கு தான் பிரியா இப்படி பண்ணுறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த வர பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.